இப்போ இந்த ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ் சார்? ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி ஃபார்மாலிட்டி அப்படின்னா, ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும். ஓகே. ஷாப் மினிமம் வச்சிருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் 100 ஸ்கொயர் ஃபீட் அவங்க ஏற்கனவே வச்சிருந்தாலும் வீட்ல கூட பரவாயில்ல. இருக்கலாமா? ஆமாம், வீட்லேயும் இருக்கலாம். இல்லை ஒரு ஏடிஎம் சைஸுக்கு ஒன்று எடுங்க. ஒரு கான்ஃபிடென்ட்டாக உள்ள வாங்க. ஓகே. அதை எடுக்கிறதுக்கு பணமே இல்லைனாலும் பரவாயில்ல. இதுக்கு ஏதாவது டெபாசிட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது? கண்டிப்பாக உண்டு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ரான்ச்சைஸிக்கு ஒரு உண்டு. பட் ரீஃபண்டபிள் டெபாசிட். இப்போ எல்லாருமே ஃப்ரான்ச்சைஸி எப்படி வாங்குறாங்கன்னா, அதே கொடுத்தா procedure. பணம் வராது. ஆ. இங்கே வருது, அந்த டெபாசிட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறோம், ரிட்டர்னும் கொடுக்குறோம். பிறகு உங்களால் முடியலன்னா ஆளை மாற்றி விட்டு பண்ணியும் தரோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறோம். நீங்கள் ரிஸ்கே இல்லாமல் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து, அதுக்குண்டான ஸ்டாஃபும் ட்ரைனிங் கொடுத்து, உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்து, நம்ம அது பண்ணி கொடுத்ததுக்கு உண்டான விஷயங்கள் நடக்குது. பிறகு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி கவலைப்பட தேவையில்ல. நம்ம நேஷனலைஸ் பேங்க் எல்லாம் பேசி வச்சுருக்கோம். இந்த பிஸ்னஸ் மாடியூல் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அவங்க சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய வியாபாரங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் ஆந்திரப்பனர்லாம் ஒரு 10 லட்ச ரூபாயிலேருந்து லோன் கொடுக்குறாங்க. அந்த 10 லட்ச ரூபா மினிமம் அது வாங்கி அதுலேருந்து பெரிய வியாபாரத்தை பண்ணுறதுக்கு உண்டான பயிற்சியும் நம்ம கொடுக்குறோம், சப்போர்ட்டும் நம்ம பண்ணுறோம். உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு என்னென்ன கிடைக்கலையோ அது எனக்கு எல்லாமே நான் கொடுக்கணுன்ற இடத்துல வந்து நிற்கிறேன்.